காவியம் பாடவா காதலே. ஷேய் நீலா பிள்ளையா? நான் எப்படி என் வீட்டு சம்மந்தி மூஞ்சில முழிப்பேன்? இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கே குழந்தை. அவைய மூஞ்சி எட்டி பார்த்து நீ என்னால பேச முடியுமா? போய் சொன்னதுதான் சொன்னா, இந்த விஷயத்திலே போய் சொல்லிருப்பா. ஏதோ சின்ன சின்ன விஷயத்துல போய் சொன்னா பரவாயில்ல, நான் என்கிட்ட எதையாவது பேசி எடுத்து நீ கொண்டு போய் அங்க விட்டுருப்பேன். இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிருக்கியே, நீ எந்த மூஞ்சி வச்சுட்டு அங்க போறது? ஏம்மா சாரிம்மா. என்கிட்ட சாரி கேட்டு என்ன பிரயோஜனம்? புருஷன் கிட்ட கேட்க வேண்டியதானே? ஏம்மா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னா அவர் மன்னிக்கவே மாட்டேன்ட்டு போயிட்டாரு. எப்படி மன்னிப்பாரு? நீ என்ன சின்ன தப்பா பண்ணிருக்கா? யாராவது இப்படி ஒரு தப்பு பண்ணுவாங்களா? தப்பு செய்யறவே எனக்காவது மாட்டினா என்ன ஆகும்னு யோசிச்சியா நீ? ஏம்மா என் மாமியார் மேல இருந்து கோவத்துல தான் அப்படி பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு இது பெரிய பிரச்சனையாவும் நான் யோசிச்சு கூட பாக்கல. அது என்ன பட்னி போட்டதுனால தான் அப்படி பண்ணேம்மா. அன்னைக்கே நீ இந்த விஷயத்த வந்து என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அந்த பொம்பளைய 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டிருப்பேன். நீ இப்படி ஒரு விஷயம் பண்ண போய் நீ அந்த பொம்பளை மூஞ்சில என்னால முழிக்க முடியுமா? இல்ல ஏத்துதான் கேள்வி கேட்க முடியுமா? உன் பிள்ளையோட லட்சணத்தை பாருன்னு அந்த பொம்பளை சொல்லிச்சுன்னா என் மூஞ்சி கொண்டு போய் நான் எங்க வச்சுக்கிடுவேன்? ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிக்கணும் குழந்தை. இப்படி யோசிக்காம தான் உன் வாழ்க்கை இப்படி கெட்டு போய் கிடக்கு. இன்னும் நீ இப்படி குழந்தையாவே இருந்தா எந்த காலத்திலயும் விளங்காது. கொஞ்சமாவது பெரிய பிள்ளை மாதிரி நடந்துக்க. அதான் உனக்கும் உன் வாழ்க்கைக்கு நல்லது. உன் மாமியார விடு, உன் புருஷன் நீ உன்னைய மதிப்பாரா? இல்ல உன்னையதான் சேர்த்துக்கிடுவாரா? வாழ்க்கை முழுக்க இப்படி ஒரு பொய் சொன்னது தானேன்னு நினைப்பாரு. என் மாவட்ட பொய் சொன்னதுக்கு பிறகுதான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு யோசிச்சேன். சரி மாப்பிள்ளை கிட்டயாவது உண்மையை சொல்ல வேண்டியதானே? உங்க அம்மா இப்படி பண்ணாவ, அதனாலதான் நான் ஒரு பொய் சொன்னேன், நீ மன்னிச்சிருக்கேன்னு கேட்டிருக்கலாம்ல. எதுக்கு குழந்தை இத்தனை நாளா மறைச்சா? நானும் அந்த சரோஜாவும் மாசமாயிட்டா நீயும் மாசமாயிட்டான்னு ரொம்ப சந்தோஷத்துல இருந்தேன். இப்ப என்னடானே இப்படி வந்து சொல்லிட்டு நிக்க வேதனையா இருக்கு குழந்தை. இனி சம்மந்தி மூஞ்சில நான் எப்படி முடிப்பேன்? எப்படி அவையிட்ட பேச முடியும் என்னால? இதுல வேற அவையிட்ட 3வது மாசம் வளகாப்பு பண்ணணும்னு சத்தம் போட்டேன். அதெல்லாம் சொல்லி குத்தி காமிப்பாவ. நான் என்ன பண்ணேன்? அம்மா மன்னிச்சிருமா. ஏன் இந்த மாதிரி தப்பு எல்லாம் பண்ண மாட்டேன். பிள்ளைன்னு நான் மன்னிச்சிருவேன். அடுத்தவிய உன்னைய மன்னிப்பாவளா? இல்ல சேர்க்கதான் செய்வாப்ல. எந்த காலத்துல நீ மாமியார் வீட்டுக்கு போக முடியாது, இங்கேதான் கடக்க வேண்டி இருக்கும். என்னாலலாம் அவிய காலில் போய் விழ முடியாது. ஏன்னா நீ செஞ்சு தப்பு அந்த மாதிரி. பெத்து தொலைச்சதுனால 3 வேளைக்கு கஞ்சி ஊத்திய குடி. இதுக்கு மேல என்னால ஒன்னும் செய்ய முடியாது. ஏம்மா என் மாமியார்ட்ட பேசாட்டியும் பரவாயில்ல, என் புருஷன்ட்ட பேசுமா. என்ன பேச சொல்ற குழந்தை? என் மகன் இப்படிதான் உங்களை ஏமாத்திக்கிட்டே இருப்பா, அவளை மன்னிச்சு மன்னிச்சு சேர்த்துக்கணுங்கன்னு சொல்றியோ? யார் முகத்திலயும் நீ என்னால முழிக்கவே முடியாது. ஏதோ வந்ததுனால இங்க கடை இல்லையா? அவைய கையில காலில் விழுந்து அந்த வீட்டுல போய் சேர்ந்து வாழ்றதுக்கான வழியை பாரு. என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அம்மா இப்படி சொன்னா என்ன பண்ணுவேன்? என் புருஷனை என் மூஞ்சிலே முழிக்காதன்ட்டாரு. என் மாமியார் விளக்கு மத்தால அடிப்பே வெளியே போவான்னு சொல்லிட்டு எங்க அம்மாக்கு 5 வேணா உதவி வந்து கூடி அப்படிங்க. யாருக்கும் என் மேல பாசமும் இல்ல, அக்கறையும் இல்ல. நான் எதுக்காக இப்படி பண்ணேன்னு யாருக்குமே புரியல. யார் என்ன எங்களை சேர்த்து வைப்பா? சரோ நீ உங்க அத்தை வீட்டுக்கு போகல? போல ஆனந்த். ஏன் சரோ எதுக்கு போகல? ஆனந்த் உங்களுக்கு தெரியாத உங்க அம்மா வந்து யாசினது தெரியும் சரோ. ஆனாலும் நீ போனோம்னு சொன்னாலும் போயிருப்பான்னு நினைச்சேன். உங்ககிட்ட சொல்லாம நான் போகணும். இல்ல சரோ ஒரு வேலை போயிருப்பியோன்னு நினைச்சேன். போகல, நான் உங்ககிட்ட சொன்னோன்னு உங்க அம்மாட்ட போய் சொல்லிட்டு உங்க அம்மா தான் வந்து யாசிட்டாவல. அதனாலதான் போகலையா சரோ? எனக்கே அதுக்கு முன்னாடி போறதுக்கு இஷ்டம் இல்ல ஆனந்த். எங்க அம்மா கேட்டுட்டே இருந்தா, எங்க அத்தையும் சொல்லிட்டே இருந்தாவ. அதான் போலாமா வேண்டாமனு உங்ககிட்ட கேட்டேன். நீங்க நாங்க போறது இஷ்டம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அதனால எனக்கும் இஷ்டம் இல்ல ஆனந்த். அதுக்கப்புறம் உங்க அம்மா வேற வந்து யாசினாவல, அதனால போகல. சரி சரோமா, நான் இருக்கேன்ல உனக்கு. நீ இங்கே இரு, எதுவா இருந்தாலும் என்னைய கூப்பிடு, நான் வாரேன். சரி ஆனந்த். ஆனா எங்க அத்தை வீட்டுல இருந்து எல்லாரும் 3 மாசத்துக்கு இங்க வந்து தங்கியோன்னு சொல்லியிருக்காவ. அவியலா எதுக்கு சரோ? என்னை பாத்துக்கிட்டு ஆனந்த். சரோ அதான் நான் இருக்கேன், எங்க அண்ணன் இருக்கா, எங்க அப்பா இருக்காவ, எங்க அம்மா இருக்காவல்ல. இருக்கியா? உங்களை கூப்பிட்டாச்சுன்னா உங்க அம்மா ஏதாவது சொல்லுவாவில, எங்க அம்மா ஒன்னும் இல்லாதவன் பாவ. அதுக்காக தான் எங்க அத்தை இங்க வந்து இருக்கேன்னு சொல்லியாவ. எங்களுக்கும் ஆள் இருக்கவனே உங்க அம்மைக்கு தெரியண்டாமா? சரோமா நானும் வாழ் தானே. போங்க ஆனந்த். அப்புறம் சரோ இன்னைக்கு எங்க வீட்டுல ஒரு பெரிய விஷயம் நடந்து போச்சு. என்னாச்சு ஆனந்த்? அது வந்து எங்க அண்ணி இருக்காவல்ல. அவளுக்கு என்ன சோறு வேணும் சோறு வேணும் பா? அது இல்ல சரோ, அண்ணி இப்ப வீட்டுல இல்ல. எந்தாலும் ஒழிஞ்சு போன? அது வந்து சரோ எங்க அம்மா தான் எங்க அண்ணியை துரத்தி விட்டுட்டா. எதுக்கு? உங்க அம்மையால சும்மா இருக்க முடியலையாமா? எங்க அண்ணி தான் பொய் சொல்லியிருக்காவ சரோ. பொய்யா? என்ன பொய் சொன்னாலா? அது வந்து சரோ அவிய மாசமாவே இல்லையா, மாசமா இருக்க நீ சும்மா தான் பொய் சொல்லியிருக்காவ. அப்படியா? என்ன சரோ இவ்வளவு பெரிய விஷயத்த இவ்வளவு சாதாரணமா கேட்கா? ஆனந்த் அவ சும்மா நடிக்கான்னு எனக்கு அப்பவே தெரியும். நான் ரோசா பக்கத்தே இந்த விஷயத்த சொன்னேன். அவியலும் கேட்டு பார்த்தேன்னு சொன்னவ கேட்கவே இல்லை போல.
அதுக்குள்ள உங்க வீட்லயே கண்டுபிடிச்சிட்டா போல இருக்கு. அவ எதுக்கு இப்படி நினைச்சாலாம்? தெரியல சரோ, எங்க அண்ணன் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான். பாவம் தெரியுமா, குழந்தை வரப்போகுதுன்னு ரொம்ப சந்தோஷத்துல இருந்தான். இதை கேள்விப்பட்ட நேரத்துல இருந்து தோட்டத்துல வந்து உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான். இப்ப எங்க வீட்டுல வந்து நான் எங்க அம்மாட்ட கேட்ட போதான் எனக்கு இந்த விஷயமே தெரியும். எங்க அண்ணி பொய் சொல்லி ஏமாத்திட்டு தான் இருந்திருக்கவன். எங்க அம்மா வேற எங்க அண்ணி துரத்தி விட்டுட்டா என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல சரோ. ஆனந்த், அவ பண்ண தப்பு தானே, போன போட்டு விடுங்க. உங்க அண்ணனை அழ வேண்டான்னு ஆறுதல் சொல்லுங்க. அவளே செஞ்ச தப்ப உணர்ந்து ஒரு நாள் வருவா. சரோ, அண்ணியும் பாவம் தானே. ஆமா பாவம், எதுக்கு இப்படி போய் சொல்லணும்? பொய் சொல்லியிருக்காவ, ஆனா எங்க அண்ணி பாவம் தான் சரோ. அவ ஏதோ விளையாட்டுத்தனமா சொல்லியிருக்காவ. இவ்வளோ சீரியஸ் ஆகும்னு அப்ப நினைச்சிருக்க மாட்டாவ சரோ. ஆனந்த், எதுல விளையாடுறதுன்னு ஒரு விவசாய இல்லையா அவளுக்கு? இல்ல சரோ, என்னதான் இருந்தாலும் அண்ணி மூத்த மருமகல்லாம். நீ இளைய மருமக, நீ மாசமா இருந்தோடனே அவங்களுக்கும் ஆசை வந்திருக்குமா இருக்கும். அதனாலதான் பொய் சொல்லியிருப்பாவன்னு நினைக்கிறேன். ஏன் உங்க அம்மாட்ட நீங்க இந்த விஷயத்த என்னன்னு கேட்கலையோ? துரத்தி விட்டுட்டு அவ ஏமாத்திட்டு இருந்திருக்கா, பொய் சொல்லியிருக்கான்னு சொன்னா. அதை கேட்டுட்டு வெளியே வந்தானா உன்னை பார்த்தோன்னே இங்க வந்து பேசிட்டு இருக்கேன். ஆனந்த், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவ 4 நாளையில இங்க வந்துருவா. சரோ, எங்க அம்மா சேர்க்கவே மாட்டேன்னு சொல்லியா சரோ. எங்க அண்ணனும் எங்க அண்ணி மேல கோவமா தான் இருக்கான். எல்லாம் சீக்கிரமே சரியாயிடும் ஆனந்த். நம்ம வாழ்க்கையில வராத பிரச்சனையா, அதுவும் சரியாயிடும், விடுங்க. சரோமா, உனக்கு ஏதாவது வேணுமா? நான் வேணா உனக்கு வாங்கிட்டு வந்து தாரேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளு சரோ. ஆனந்த், இப்ப எனக்கு வயிறு பெருசாயிட்டுல. ஆமா சரோ, பெருசாயிட்டு. நீ பழைய ட்ரெஸ்ல இப்ப போடுறதே இல்லையோ? ஆமா ஆனந்த், பழைய ட்ரெஸ்ல இப்ப போடவே முடிய மாட்டேங்குது. எதுவுமே சேரவும் மாட்டேங்குது. அதனால இருக்க 4 ட்ரெஸ் தான் மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்கேன் ஆனந்த். சரோமா, உனக்கு என்ன ட்ரெஸ் வேணும்னு சொல்லு, நானே எடுத்துட்டு வந்து தாரேன். ஆனந்த், எனக்கு லூஸா இருக்க மாதிரி எந்த ட்ரெஸ் வேணாலும் எடுத்துட்டு வந்து தாங்க ஆனந்த். ஆனா அதை உங்க அம்மாட்ட போய் சொல்லி அவ வந்து என்னைய ஆசைப்படாது. சரோமா, இதுக்கெல்லாம் எங்க அம்மா ஆசை மாட்டேன். உனக்கு என்ன வேணாலும் செய்யுன்னு தான் சொல்லியிருக்கா. வீட்டுல கூட ஏதாவது சமைச்சா தந்துவிடியா பத்தியா? இருந்தாலும் அதெல்லாம் உங்க அம்மாட்ட சொல்லாதுங்க ஆனந்த். நீங்க என்ன வேணும் கேட்டீல, அதனாலதான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன். சரி சரோ, எங்க அம்மைக்கு தெரியாம வாங்கிட்டு வரணும், அவ்வளவுதானே. நாளைக்கு உனக்கு வாங்கிட்டு வந்து தாரேன். சரி ஆனந்த். முதல் வெற்றிக்கா, முதல் வெற்றி. அவளுவ 2 பேரும் சேர்ந்துட்டு என்ன ஆட்டம் போட்டாலும் இந்த வீட்ல. இப்போ 2 பேரும் வீட்ல இல்லக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா செல்லம்மா, 2 பேரும் இப்ப வீட்ல இல்ல. நம்ம இனி இந்த வீட்ல எத்தனை நாள் வேணாலும் இருக்கலாம். எவ்வளவு நம்மள ஒரு வார்த்தை கேட்க முடியாது. ஆமாக்கா, எவ்வளவு ஒரு வார்த்தை கேட்க முடியாது. நம்ம தான் இனி இந்த வீட்ல ராணி மாதிரி இருக்க போறோம். மைனி நம்ம நில்லுனா நிப்பாவே, உட்கார்னா உட்கார்வாவே. ஆமா செல்லம்மா. ஆசத்தியக்கா, அந்த குழந்தையால இனி இந்த வீட்டு பக்கமே வர முடியாது. ஆமா செல்லம்மா, எப்படி வருவா? அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவங்க அம்மாவும் வர முடியாது. வந்தவனா மைனி முடிய ஆஞ்சி விட்டுருவாவே. அதுக்கு பயந்துட்டு பிள்ளைய கூட்டிட்டு வர மாட்டாவே. ஆமா, மைனி எப்படி சும்மா விடுவாவே? அவ செஞ்சது என்ன சாதாரண தப்பா? எவ்வளவு பெரிய பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்திருக்கா. நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுலயும் நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. இத மட்டும் நான் என் புருஷட்ட சொன்னேன்னு வச்சுக்கிடுங்க, என்னைய பாராட்டி தள்ளிடுவாரு. அப்படியே சொல்லுமா? ஆமாக்கா, அவர் வெளியே போயிருக்காரு, வரட்டும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்தவொடனே இந்த விஷயத்த சொல்லி சந்தோஷப்படணும். சரி சொல்லுமா, சொல்லு சொல்லு. தம்பி என்ன சொல்றாருன்னு பாப்போம். ஏக்கா, குழந்தை இந்த வீட்டு பக்கமே வரமாட்டா. ஆனா இந்த சரோஜா என்ன ஒரு 6 மாசத்துல வந்துருவாளே, அவளும் வரமாட்டா சொல்லுமா. என்னக்கா சொல்றிய? ஆமா, நேத்து எப்படி தெருவுல கிடந்து சண்டை போட்டாவன்னு பார்த்தல்ல, அவளை எப்படி இந்த வீட்டுக்குள்ள சேப்பாவன்னு நினைச்சிட்டு இருக்கா? இதே மாதிரி தினமும் சண்டை தான் நடக்கும். ஏக்கா, அவ பிள்ளைய பெத்துட்டானா சண்டை போட மாட்டாவல? பிள்ளைய பெத்து எடுத்தாதானே, அதை மட்டும் நடக்கவே விட்டுற கூடாது. இந்த நெட்டச்சிய அடிச்சு துரத்தியாச்சு. அடுத்து அந்த சரோஜா தான், அவளை நல்லபடியா பிள்ளைய பெத்து எடுக்க விடவே கூடாது சொல்லுமா. ஆமாக்கா, அவதான் நம்மளோட அடுத்த டார்கெட். அதையும் செஞ்சு முடிச்சிட்டோன்னு வச்சுக்க, மைனி அவளையும் வீட்டு பக்கம் சேர்க்க மாட்டாவ. உங்க அம்மா வீட்டுக்கு போனதுனால தான் இப்படி ஆகி போச்சுன்னு அவளையும் வெறுத்துருவாவ. அப்புறம் நம்ம இங்கேயே செட்டில் ஆயிடலாம். ஆமாக்கா, நம்ம வீட்டுக்கே போக வேண்டாம். மைனி வேலை வாங்கிட்டு இங்கே ஜாலியா அரட்டை அடிச்சுட்டு கிடக்கலாம். ஆமா செல்லம்மா, என் புருஷனா இங்க இருந்தாலும் கொஞ்சமாவது பயப்படுறாரு. அதனால எனக்கு இங்கே இருக்கலாம் தான் தோணுது. நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் இருக்க போறேன். நானும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் இருக்க போறேன். செல்லம்மா, ராசத்தியக்கா, இருங்க, என் புருஷன் கூப்பியாரு என்னன்னு கேட்டுட்டு வரேன். சரி செல்லம்மா, போ. ஏங்க இது வந்துட்டேன். மைனி மருமோளு எவ்வளவு சரியில்லைன்னா மைனியோட நகையெல்லாம் நம்ம கிட்ட தான் தருவாவே. அதை அப்படியே வித்து ஒரு வீடை வாங்கி இங்கேயே செட்டில் ஆயிடணும். என் புருஷனை அந்த வீட்டு பக்கமே போக விட்டுற கூடாது. மைனி நகைக்காக நம்ம எதுக்கு வெயிட் பண்ணணும்? அதான் எங்க அண்ணன்கிட்டயே ஏகப்பட்ட சொத்து இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சமா நைஸா பேசி ஆட்டையை போடுவோம்.
ஆமா செல்லம்மா, அவங்கிட்ட போகும்போது நான் என்ன சொல்லிட்டு போனேன், வீட்டுக்கு கிளம்பிருன்னு சொன்னா இல்லையா? என்ன கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்கா? சீக்கிரமே கிளம்பு போ. அனுஷ்காவையும் கிளம்பி சொல்லு. போற வழியில உள்ள வீட்டுல விட்டுட்டு நம்மளும் வீட்டுக்கு போவோம். அனுஷ்காப்பா, இன்னைக்கு இந்த வீட்ல ஒரு பெரிய பூகம்பமே நடந்து போச்சு. என்ன சொல்றா? பூகம்பமா? ஆமாங்க, அந்த குழந்தை மாசமா இருக்கவன்னு சொன்னவல்ல, அது எல்லாம் போய் அவ சும்மா தாங்க மாசமா இருக்கமே நடிச்சிட்டு இருந்துக்கா. அப்படியா? ஆமாங்க, மைனிக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவளை வீட்டை விட்டே பத்தி விட்டாவ. அவளும் அழுதுட்டே அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடிட்டாங்க. அப்படியா? ஆமாங்க. அப்புறம் ஒரு விஷயம் தெரியுமா? என்ன செல்லம்மா? அந்த குழந்தை மாசமா இல்லங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சு சொன்னது யார் தெரியுமா? யார் செல்லம்மா? நான் தாங்க கண்டுபிடிச்சேன். நான் கண்டுபிடிச்சுதான் உங்க அக்கா கிட்ட போய் சொன்னா அவங்க வீட்டை விட்டு துரத்தி விட்டாவ. என்னது? நீ என்ன சொன்னியா? ஆமாங்க, நான் தான் சொன்னேன். அனுஷ்காப்பா, எதுக்கு இப்படி அடிக்கடி? அனுஷ்காப்பா, வலிக்குது. நான் நல்லா தானே செஞ்சிருக்கேன் உங்க அக்கா குடும்பத்துக்கு. நல்லா செஞ்சியா? அந்த பிள்ளை எதுக்கு அப்படி சொல்லிச்சா தெரியல. இப்படி அநியாயமா அந்த பிள்ளைய மாட்டி விட்டு வீட்டை விட்டு துரத்தி விட்டால, அடுத்த கவலை உனக்கு எப்படிதான் சந்தோஷமா இருக்கா எனக்கும் தெரியல. சரி, நீலாம் ஒரு காலத்திலே திருந்திக்கிட மாட்டா. அனுஷ்காப்பா, அந்த குழந்தை தான் எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்தா. நான் உண்மையதான் சொன்னேன். உங்க குடும்பத்துக்கே நான் நல்லா தான் பண்ணியிருக்கேன் அனுஷ்காப்பா. வாய மூடு. இதுக்கு மேலே அந்த வீட்டுல இருந்தா நீ யாரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டா. மரியாதையா கிளம்பு. இப்பவே வீட்டுக்கு போகணும். அனுஷ்காப்பா, ஏதாவது பேசுனா என்ன 4 விழும். போய் டக்குனு கிளம்பு. சரி அனுஷ்காப்பா. இந்த மனுஷனுக்கு ஒரு அறிவு இல்ல. அவங்க அக்கா வீட்லயே தங்கி நல்லா 3 வேளையும் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா போலாங்காரு. நானாவது இந்த வீட்டை விட்டு கிளம்புறதாவது. இப்பவே அது வரைக்கும் இது வரைக்கும் போய் படுத்துறேன். என்னதான் மனுஷியோ, எந்த நாளையிலயும் திருந்திக்கிட மாட்டா.